అందరూ ఎలా ఉన్నారు? బాగున్నారా? ఇది நமக்கான நாள். இந்த சென்னை பரபரப்பான வாழ்க்கையில் காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து பரபரப்பான இந்த வாழ்க்கை நம்ம தொடங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். அந்த மாதிரி பரபரப்பான வேலை எப்போ பிஸியாக இருக்கும் நம்ம சென்னை வாழ்க்கை ஃபுல்லாக. இந்த டைமில் வந்து நம்ம வாழ்க்கை நம்ம பார்க்குறதுக்கு வந்து டைம் இருக்காது. ஆனாலும் வெளியே எங்கேயும் போக முடியாது. லேடிஸ்னால் காலையில் வீட்டுக்கு வெளியே போக முடியாது. அவ்வளோ காலையில் சீக்கிரமாக, ஏன்னா அவங்க பிஸியாக இருப்பாங்க, காலையில் வீட்டு வேலையில் பிஸியாக இருப்பாங்க. அப்போ நம்ம வீட்டில் நமக்கு இருந்த இடத்துல இந்த மொட்டை மாடியில் இந்த நேச்சர் காற்றோட, ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து ஏசி போடாமல் தூங்கவும் முடியாது. காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரை ஏசி பண்ணதை நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருப்போம் நம்ம. அதனால் இந்த நேச்சர் காற்றோட சும்மா ஒரு 10 வாக்கு அப்படி வாக்கிங்கு போனோம்னா எனக்கு நாள் ஃபுல்லாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக டீ குடிச்சிட்டு நம்ம வாழ்க்கை நம்ம ஆரம்பிக்கலாம். எனக்கான நாள் இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு. நான் உங்களை கல்பனை. டைம் ஆகுதுடா, கறி கடைக்கு போகணும்ல, கறி வாங்கிட்டு வரணும். உங்கள் அப்பா இல்லை, வேலை விஷயமா வெளியே போயிட்டாரு, நீ தானே வாங்கிட்டு வரணும். சண்டேன்னா கறி இல்லைன்னு சோறே இறங்காது உங்களுக்கு. சீக்கிரமாக ஏஞ்சி போடணும் தானே, கரெக்டாக இருக்கும். டைம் எவ்வளோ ஆகுது? இந்த பையன் இன்னும் தூங்குற பாருங்க. இல்லை, அதான் உன்னை எழுப்புற. அப்புறமா இல்லை, இப்போ கரெக்டாக இருக்கும் போ. நீ லேட்டாக போன மதியம் சாப்பாடு தான் வரும் கறி, உனக்கு பரவாயில்லையா? கரெக்ட் டிஃபனுக்கே வராது. இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும் போ. ஸ்கூல் இருக்கும்போது சீக்கிரமாக எழுந்திரி, ஸ்கூலுக்கு கிளம்பணும், எக்ஸாம் வருது, சீக்கிரமாக எழுந்துச்சி படி. இந்த சீக்கிரமாக எழுந்திரி அப்படின்ற வார்த்தை ஸ்கூலுக்கு போகிறப்ப மட்டும்தான் வருதுன்னு நினச்சா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலை பாரு, வீட்டு வேலையை பாருன்னு என்ன சாவடிக்கிறாங்க. காசு அது எங்கள் அம்மா கறி வாங்கினா சொன்னாங்க கைஸ். இந்த பார்த்தீங்கன்னா இது தான் இப்போ கறி வாங்க போகிறேன். சரி, கறி வாங்கிட்டு வந்து மீட் பண்ணுவோம் கைஸ். 30 minutes later. நானே எக்ஸாம் முடிஞ்சு ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தா அதை வாங்கிடுவா இதை வாங்கிடுவான்றாங்க. ஆனால் கூட ஒருத்தவங்க அட்வான்டேஜ், எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க. இருக்கு, நான் சொல்லலை, அது அவ்வளோதான். அப்படியே தூங்கினு இப்போ எழுப்பணும்னா வீட்டில் நல்லா சேர்ந்து எனக்கு கற்றுவாங்க. வெயிலில் போய் கறி வாங்கினோம்னா நம்ம சொகுசாக உட்காந்து சாப்பிடுவாங்க. லீவ் அனுப்ப மாட்டீங்களா? ஒரு நாள் தானே ஃப்ரீயா இருக்கான். ஒரு நாள் நீ போய் எடுக்க மாட்டியாடா? நான் போறேன் தானே சொன்னேன், அப்பா தான் ரெஸ்ட் எடுனாரு. கறியில கையை வை, கொன்றுவேன். ஏய், எந்திரிக்கு தான் போகிறேன். கறி வேணாமா? சாப்பிடணும் தான் எழுப்புறாங்க, அது வாங்கிட்டு வந்தோடனே எழுப்ப மாட்டாங்க. அந்த பொண்ணைங்க எழுப்ப மாட்டாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக பச்சாங்களாம். அதாவது படிக்க சொல்லும் போதெல்லாம் டிவி பார்க்க வேண்டியது உட்காந்து, அப்புறமா தூங்க வேண்டியது, 1 மணிக்கு 2 மணிக்கு வச்சு படிக்க வேண்டியது. அந்த அம்மா தியாகி தான் தூங்கிட்டு வராங்க. 1000 years later. இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு சிக்கன் குழம்பு, அதை
மட்டன் கிரேவி. சிக்கன் பக்கோடா செய்யல. கேஸ் விற்கிற வேலை சிக்கன் பக்கோடா. அந்த கேஸ் வர்றது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருது. அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் எங்களோட டெய்லி ரொட்டீனாக இருக்கும். இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏதாவது குறைகள் நிறைகள் ஏதாச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம கற்றுக்குறோம். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், உங்களை நம்பி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.